4 லட்சம் சிறு தொழில் முனைவோருக்கு 5 பில்லியன் ரிங்கெட் நுண்கடன் வசதி. மடானி பொருளாதார திட்டத்தின் கீழ் அன்வார் அறிவிப்பு. மடானி பொருளாதார திட்டத்தின் கீழ் சிறு தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் 2026ஆம் ஆண்டில் 5 பில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமான நுண்கடன் வசதிகளை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 4 லட்சத்திற்கும் அதிகமான சிறு தொழில் முனைவோர் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் அதிகபட்சமாக 1 லட்சம் ரிங்கெட் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியானது அமனா இக்தியார் மலேசியா, பேங்க் சிம்பானா நேஷனல், தெக்குன் நேஷனல், மஜ்லிஸ் அமானா ராயட் எனப்படும் மாரா, அக்ரோ பேங்க், பேங்க் கர்ஜசம ராயட் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நிதி நிறுவனங்கள் மற்றும் முகமைகள் மூலம் வழங்கப்பட உள்ளன. சில திட்டங்களில் ஆண்டுக்கு 3 விழுக்காடு வரை குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் சிறு வியாபாரிகள், வர்த்தகர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தினருக்கு எளிதில் நிதி கிடைக்க உதவுவதே அதன் நோக்கமாகும். இதுகுறித்து பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறுகையில், மூலதன வசதி இல்லாமல் சிரமப்படும் சிறு வியாபாரிகள் மற்றும் நுண்தொழில் முனைவோருக்கு இந்த உதவி நேரடியாக சென்றடைய அனைத்து நிதி நிறுவனங்களும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடன் விண்ணப்ப நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும், தேவையற்ற நிபந்தனைகள் விதிக்கக்கூடாது மற்றும் அனுமதிகள் நியாயமான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மடானி பொருளாதார திட்டமானது கருணை, நீதி மற்றும் சமத்துவம் என்ற மதிப்புகளை அடிப்படையாக கொண்டது. நேர்மையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்பும் மக்களுக்கு இந்த நுண்கடன் உதவி சென்றடைய வேண்டும் என நுண்கடன் நிறுவனங்களில் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு பிரதமர் அன்வார் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.